ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேனருவி தமிழ் நாவல்ஸின் சாபமாய் வந்த என் உயிரே. வாசிப்பது நான் உங்கள் பவஸ்ரீ அபி. அத்தியாயம் 32. எரியவங்கள மதிக்க மாட்டீங்களா என்று வடிவு கேட்டவுடன் என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் அமுதாவும் வெற்றியும் திரு திருவென முழித்துக் கொண்டிருந்தார்கள். உடனே எழுந்து நின்ற வடிவு, இங்க பாரு அமுதா, நீ வேற எனக்கு என் மவன் வேற இல்ல. கல்யாணம் ஆகி வீட்டுல கிடக்க போற பிள்ளைக்கு எதுக்கு படிக்க வேணும்னு உங்க அண்ணனுங்க எல்லாரும் கேட்கும்போது கூட என் மருமக படிக்கணும்னு உனக்காக பேசினவ நானு. உனக்கு எப்படியோ தெரியல, எனக்கு அந்த அளவுக்கு உன் மேல மரியாதையும் பாசமும் இருக்குது. இப்போ நீ சினிமாவுக்கு போற, நடிச்சு பெரிய ஹீரோயின் ஆக போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நீ ஊதுற மகடிக்கு என்ற மகனும் ஆடிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு மேல இருக்கிற மயக்கத்துல உனக்காக அவன் என்ன வேணாலும் செய்யத்தான் செய்வான். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா இதனால நம்ம குடும்பத்துல என்ன நடக்கும்? போறவ ஏதாவது தப்பு நடந்தது, என் பையன் கஷ்டப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தா என்னால அதையெல்லாம் தாங்க முடியாது. எனக்கு பிறந்த மூத்தவன் மொரட்டு பையனா சுத்திக்கிட்டு இருக்கான். அவனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நானும் பல வருஷமா சொல்லி பாத்துட்டேன். அவன் கேக்குற மாதிரி இல்ல. இதோ இளையவன் வெற்றி நீயே கதின்னு உன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கான். திடீர்னு நீ பாட்டுக்கு நடிக்க போனா, இதுல வேற எவனாவது பணக்காரனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டீனா என் பையன் நிலைமை என்ன ஆகுறது சொல்லு? உன் ஆசைக்கு நான் குறுக்க நிக்கணும்னு நினைக்கலதாயி. ஆனா என் பையனுக்காக நான் யோசிச்சுதானே ஆகணும். அதுவும் ஒரு வயசு புள்ள சினிமாவுக்கு போய் நடிக்கிறதெல்லாம் சாதாரணமா? உனக்கு ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகிட்டா ஐயோன்னா வருமா, அம்மான்னா வருமா சொல்லு? நான் மறுபடியும் கேக்குறேன், நல்லா யோசிச்சு சொல்லு. நமக்கு இந்த கூத்தாடி பொழப்பு தேவையாகன்னு? நம்ம கௌரவமா வாழ்ற குடும்பம் இப்படியே நிம்மதியா இதோ என் பையன் வெற்றி இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்ற வழிய பாரு. உனக்கு பட்டணத்துக்கு போகணும்னு ஆசையே இருந்துச்சுன்னா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க 2 பேரும் வேணா சென்னைக்கு போய் வேற வேலை பாருங்க. உங்களை யாரு வேணான்னு சொல்றதே என்று அவளிடம் கேட்க ஷாக்காகி வெற்றியையும் தன் அத்தையையும் மாறி மாறி பார்த்த அமுதா, என்ன இவங்க இப்படி பேசுறாங்க? விட்டா எனக்கும் வெற்றிக்கும் இப்பயே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க போல. ஏதோ சின்ன வயசுல எனக்கும் வெற்றிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சும்மா விளையாட்டுக்கு பேசிட்டு இருக்காங்கன்னு நினைச்சேன். ஆனா இந்த அத்தை என்ன அதையெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டோட இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மேரேஜ்ல இருந்து தப்பிக்கிறதுக்காகவே நான் ஆக்டிங் கரியரை சூஸ் பண்ணிக்கணும் போல என்று நினைத்து பார்த்தவள், இப்படியெல்லாம் திடீர்னு எதுவும் பண்ண முடியாது அத்தை. நான் விஜய் சாரோட கம்பெனில நடிக்கிறதா ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன் அக்ரிமெண்ட்ல. நான் அதை மீறினா அவங்க சார்பா என் மேல கோர்ட்ல கேஸ் போடுவாங்க. பெனால்டி அமௌண்ட் கட்ட சொல்லி கேட்பாங்க. அதெல்லாம் நிறைய அமௌண்ட் கட்டுற மாதிரி வரும். அவ்வளோ காசுக்கு நம்ம எங்க போறது சொல்லுங்க? எனக்கு கல்யாணம் பண்ற ஐடியா எல்லாம் இப்போதைக்கு இல்ல அத்தை. அதுக்காக நம்ம குடும்பத்துல இருக்கவங்கள மீறி நான் எதுவும் பண்ணிட மாட்டேன். என்ன நம்புங்க, வெற்றி என் கூட தானே இருக்க போறான். அவனை மீறி என்ன தப்பா நடக்க போகுது சொல்லுங்க என்று கேட்டாள். அப்ப நீ சினிமாவில நடிச்சுதான் ஆவேன்னு சொல்ற. அவனுங்களே பரவாயில்ல, நீ நடிக்க வேணான்னு சொன்னா கூட நீ உட்கார்ந்து ஒப்பாரி வைப்ப போல இருக்கே. உண்மையா சொல்லு, உனக்கு படத்துல நடிக்கணும்னு ஆசை இருக்குதானே என்று வடிவு அவளிடம் அழுத்தி கேட்க, உடனே தலையை குனிந்த அமுதா, ஆமாத்த, இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வீடு தேடி வந்து யாருக்கு கிடைக்கும்? இதுக்காக பல வருஷம் கஷ்டப்பட்டு வேலை செய்யறவங்க எல்லாம் இருக்காங்க. எனக்கு தானா தேடி வந்த வாய்ப்பு நான் இழக்க விரும்பல. விஜய் சார் கூட நடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்கிறதெல்லாம் வர மாதிரி. அத வேணாம்னு சொல்றது முட்டாள்தனம். எனக்கு முட்டாளா இருக்கிறதுல விருப்பம் இல்ல என்று தாழ்ந்த குரலில் சொன்னாள். ஓஹோ, உனக்கு முட்டாளாக விருப்பம் இல்லையா? அது சரி, அது சரி. அதே மாதிரி உன்னை நம்பி நாங்களும் முட்டாளாக விரும்பலமா? உனக்கு என்ன சினிமாவில நடிக்கணும் அவ்வளவுதானே? அதான் உன் மாமங்கார உன் கூடவே இருக்கான்னு வாக்கு கொடுத்துட்டானே. உன் கூடவே இருந்து அவன் பாத்துக்கட்டும். அதுக்கு மேல இதுல நாங்க சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா நீ அதுக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் பண்ணா போதும் என்று வடிவு சொல்ல, உடனே என்ன என்று கேட்பதை போல அவரை ஏறிட்டாள் அமுதா. என்ன பாக்குற? பெருசா ஒண்ணும் இல்ல. எல்லாம் நம்ம ஏற்கனவே பேசி முடிவு பண்ணி வச்சதுதான். இந்த ஷூட்டிங் கன்றாவை எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம மாரியம்மன் கோவில்ல வச்சு எம்மாவ உன் கழுத்துல ஒரு தாலி மட்டும் கட்டிடட்டும். அவன் பொண்டாட்டியா போய் நீ எங்க வேணாலும் நடிச்சிட்டு வா. உன் புருஷன் உனக்கு துணையா வருவா. நாங்களும் எங்க பிள்ளைங்க நல்லாதான் இருக்காங்கன்னு நிம்மதியா இருக்காங்கன்னு நினைச்சு சந்தோஷமா இருப்போம் என்று வடிவு சொல்ல, இம்முறை வெற்றியும் அமுதாவுடன் சேர்ந்து தன் அம்மாவை அதிர்ச்சியுடன் பார்த்தான்.
அவனுக்கு அமுதா இந்த திருமணத்திற்கு ஒப்புக்கொள்வாளா என்று தெரியவில்லை. ஆனால் மணிகண்டன் பேசிவிட்டு சென்றதில் இருந்து அமுதா சினிமாவில் நடிக்கப் போவதால் தன்னை விட்டு அவள் தூரமாக சென்று விடுவாளோ என்ற பயம் அவன் ஆழ்மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது. இப்போது அந்த பயத்தை போக்க தன் அம்மா ஒரு தீர்வு சொல்லி இருப்பதாகவே நினைத்த வெற்றி, அம்மா சொல்றதும் சரிதானே, மீடியால இருக்கவன் எவன் நல்லவன் எவன் கெட்டவன் யாருக்குமே தெரியாது. கல்யாணம் ஆகாத வயசு போல நடிக்க போறதுன்னா சும்மாவா? நான் அவளுக்கு மேனேஜரா மட்டும் இருந்தா என்னால சில சமயம் எதுவும் பண்ண முடியாம போகலாம். அதுவே எனக்கோ அவளுக்கோ கல்யாணம் ஆகிடுச்சுன்னா அமுதா எப்பயும் என்னை விட்டு போக மாட்டான்னு, நானும் ஒரு நிம்மதியோட இருக்கலாம் என்று நினைத்து பதிலை எதிர்பார்த்து அமுதாவை பார்த்தான். இப்போதைக்கு தனக்கும் வெற்றிக்கும் திருமணமா என்று நினைத்தாலே அமுதாவிற்கு எங்கேயாவது ஓடி சென்று ஒளிந்து கொள்ளலாம் போல இருந்தது. அவள் இப்போதுதான் படித்து முடித்து இருக்கிறாள். அவளுக்கு ஏராளமானவற்றை எல்லாம் கற்றுக்கொண்டு தன் சொந்த காலில் நின்று சம்பாதித்து தனக்கென்று ஏதாவது தான் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. அதற்கு இந்த திருமணம் முட்டுக்கட்டையாக இருக்குமா என்ற எண்ணத்தில் அவள் பேசாமல் அப்படியே நின்று கொண்டிருந்தாள். வந்ததும் வராததுமாக ஒரு பிரச்சனையை கிளப்பிவிட்ட வடிவு இப்போது அமுதா தனக்கு பதில் சொல்லாமல் அமைதியாக நின்றதால், என்ன அமுதா, நான் பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ எதுவும் பேசாம அப்படியே நிக்கிற? அது சரி, உன்கிட்ட நான் எதுக்கு பேசிக்கிட்டு? இதெல்லாம் பெரியவங்க கிட்ட பேசி முடிக்க வேண்டிய சமாச்சாரம். உங்க அண்ணனுங்க வயல்ல தானே இருப்பானுங்க, நானே அவனுங்கள போய் நேர்ல பார்த்து பேசிக்கிறேன். நீ நடிக்க போறதா இருந்தா உனக்கும் என் மகனுக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம்தான் அது நடக்கும். அது நல்லா மனசுல ஏத்தி வச்சுக்கோ என்று சொல்லிவிட்டு வாசலை நோக்கி வேக எட்டுக்கள் வைத்து நடந்தாள். வெற்றி தன் அம்மாவை பார்த்தபடி அப்படியே அசையாமல் நின்று கொண்டிருக்க அவனையும் தன் அத்தையையும் மாறி மாறி பார்த்த அமுதா, என்ன இது, அத்தை எங்களுக்கு மேரேஜ்னு சொன்னதுக்கு அப்புறமும் இவன் எதுவும் பேசாம அமைதியா அப்படியே இருக்கான். அப்போ இவனும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கானா? அலை சொன்ன மாதிரி இவன் என்ன ஒன் சைடா லவ் பண்றானோ? நான் மட்டும்தான் இவனை ஃப்ரெண்டா நினைச்சு பேசி பழகிக்கிட்டு இருக்கனா? ஐயோ முருகா, இது என்ன சோதனை? இவன் எப்பத்துல இருந்து என்ன லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணா என்று யோசித்து வெற்றியை கோபமாக பார்த்து கொண்டிருந்தாள். அவளை ஒரு கண்ணால் பார்த்த வெற்றி, இவன் நம்ம கிட்ட இந்த கல்யாணத்தை பத்தி பேசி நம்மளையே இப்போ இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி நிறுத்த சொன்னாலும் சொல்லுவா. ஆனா எனக்கு என்னமோ அப்படி பண்ணா அது யாருக்குமே நல்லதில்லைன்னு தோணுது. அதுக்கு அமைதியா இங்க இருந்து எஸ் ஆகிறதே நல்லது என்று நினைத்து, அங்க போய் அம்மா என்ன பண்றாங்களோன்னு தெரியல, நானும் பின்னாடியே போய் மாமா என்ன சொல்றாருன்னு பாக்குறேன். நீ இப்போதைக்கு யார்கிட்டயும் எதுவும் பேசாத, என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் என்று சொல்லிவிட்டு ஓட்டமும் நடையுமாக வாசலை நோக்கி சென்றான். இந்த திருமணம் நடக்குமா நடக்காதா, இப்போது என்ன செய்வது என்று புரியாமல் குழப்பத்துடன் இருந்த அமுதா தன் தோழி கலைச்செல்விக்கு கால் செய்து அவளை தன் வீட்டிற்கு வர சொன்னாள். நன்றாக அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்த விஜய் திடீரென்று ஏதோ ஒரு கெட்ட கனவு வந்ததால் அம்மா என்று கத்திக்கொண்டு கண் விழித்தான். பயத்தில் அவன் உடல் வியர்வையில் நனைந்திருக்க, இத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு எதுக்கு இப்படி ஒரு கனவு வருது? நான் அதை பத்தி எல்லாம் நினைக்கவே விரும்பல. ஆனாலும் நான் எதை கடந்து வரணும்னு நினைக்கிறேன். பட் தூங்கினாலும் அதுதான் என் கண்ணு முன்னாடி வந்து நிக்குது. சே, இது எல்லாத்துல இருந்தும் எப்பதான் எனக்கு விடிவு காலம் வரப்போகுதோ தெரியல என்று நினைத்து தன் முகத்தை அழுந்த துடைத்துவிட்டு எழுந்து சென்று ரெஃப்ரெஷ் ஆகிவிட்டு யாரிடமும் சொல்லாமல் கிளம்பி தனியாக எங்கேயோ சென்றான். காதல் மலரும்.